திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோமே. நவக்கிரகங்களின் தந்தையான பிள்ளையாரை வணங்கியும் எனது குலதெய்வமான அகிலாண்ட நாயகி வராகி அம்மனின் அருளோடும் நிகழ்ச்சிக்குள் போவோம். வணக்கம் இனியவர்களே, உங்கள் ஜோதிடர் கண்ணன் பேசுகின்றேன். சரிநேயர்களே, இன்று நான் எடுத்துக்கொண்ட விடயம் வக்ர சனி பயிற்சி பலன்கள். அன்பர்களே, 13/7/2025 கோசார சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரமாகிய உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் நியூசிலாந்து நேரம் சரியாக பிற்பகல் 3:36 மீன ராசியில் கிட்டத்தட்ட 4.5 மாதங்கள், அதாவது 138 நாட்கள் வக்ரகதியில் பயணிக்கின்றார். பின்னர் 28/11/2025 குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் நியூசிலாந்து நேரம் சரியாக பிற்பகல் 4:21 இதே மீன ராசியில் வக்ர நிவர்த்தியும் அடைகின்றார். அன்பர்களே, இதேவேளை 3/10/2025 முதல் கோசார சனி பகவான் குருவினது நட்சத்திரமான பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருந்தே வக்ரகதியில் பயணிப்பார் என்பதும் இங்கே நோக்கத்தக்கதாகும். மகர ராசி அன்பர்களே, உங்கள் மகர ராசிக்கு ராசி அதிபதியாகவும் மற்றும் 2ஆம் வீடான தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதியாகவும் வருகின்ற சனி பகவான் தைரியஸ்தானமாகிய 3வது வீட்டில்தான் வக்ரகதி அடைகின்றார். அதாவது உபஜயஸ்தானமாகிய 3வது வீட்டில் உங்கள் ராசி அதிபதி வக்ரம் அடைகின்றார். மகர ராசியினர் இதுவரை என்னென்ன முயற்சிகள் எடுத்து அவற்றில் தடை தாமதங்களை சந்தித்தீர்களோ அதெல்லாவற்றையும் இந்த சனி பகவான் இல்லாது பண்ணி உங்களுக்கு நற்பலன்களை வரும் 138 நாட்களில் வழங்க முடிவு செய்திருக்கின்றார். அதாவது உங்கள் வேலை, உயர்கல்வி, திருமணம் போன்றவற்றில் இருந்து வந்த தடைகள் விலகி நற்பலன்களை அடையப் போகின்றீர்கள். உங்களது சுய ஜாதகத்தில் 6ஆம் இடம் 10ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசா புத்திகள் நடப்பின் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை நிச்சயம் கிடைக்கும். மேலும் உங்கள் சுய ஜாதகத்தில் 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசா புத்திகள் நடப்பில் இருப்பின் மாணவர்கள் உயர் கல்வியில் தேர்ச்சி பெறுவீர்கள். அத்துடன் உங்கள் சுய ஜாதகத்தில் 2ஆம் இடம் 7ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசா புத்திகள் நடப்பில் இருப்பின் உங்களது திருமண முயற்சிகள், அதாவது திருமணத்துக்காக காத்திருக்கின்ற ஆண் பெண் வயதினருக்கு திருமண முயற்சிகள், அவர்களது திருமண முயற்சிகள் கைகூடி வரும். அன்பர்களே, இதேவேளை 3வது வீட்டில் உள்ள வக்ர சனிவான் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை போஸ்ட்போன் பண்ணிவிட மாட்டார். சீக்கிரமாகவே உங்களை முடிவெடுக்க வைத்து விடுவார். அடுத்து வரும் 4.5 மாத காலத்தில் உங்களது பல பிரச்சனைகள் யாவும் சாதகமான நல்ல நிலையில் நடைபெற இருக்கின்றது. வக்ர சனியினது 3ஆம் பார்வை உங்கள் மகர ராசிக்கு 5ஆம் இடத்தில் விழுவதனால் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கின்ற திருமண தம்பதியினருக்கு உங்களது குழந்தை பேருக்கான முயற்சிகள் வேகமாகவே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. முக்கியமாக ஆண் குழந்தைக்கான வாய்ப்பு அதிகமாகவே காணப்படுகின்றது. ஆனால் இதே சமயம் உங்கள் சுய ஜாதகத்தில் 2ஆம் இடம் 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசா புத்திகள் தொடர்பு கொண்டு நடப்பில் இருப்பின் இது நிச்சயமாக சாத்தியமாகும். அதே சமயம் ஏற்கனவே உங்களுக்கு பிள்ளைகள் இருப்பின் அவர்கள் தங்கள் கல்வியில் நல்ல மேம்பாடும் புத்திசாலியாகவும் இருப்பார்கள். மேலும் அன்பர்களே, வக்ர சனி பகவானும் குரு பகவானும் ஒரு சேர உங்களது 12ஆம் வீடான விரயஸ்தானத்தை பார்வை செய்வதனால் ஒரு சிலருக்கு ஏற்கனவே உடலில் உள்ள நோயை
குணப்படுத்துவதற்கான மருந்து செலவுகள் உண்டாகலாம். மேலும் புத்திரப்பேருக்கான செலவுகளுக்கும் இடம் உள்ளது. வேறு ஒரு சிலருக்கு 9ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசாபுத்திகள் நடப்பில் இருப்பின் பயணம் சம்பந்தப்பட்ட செலவுகள் உண்டாக வாய்ப்பிருக்கின்றது. முக்கியமாக இந்த காலங்களில் அன்பர்களே, நீங்கள் லீகல் டாக்குமெண்ட்ஸில் சைன் பண்ணுவது மற்றும் கரண்டர் சைன் பண்ணுவது போன்றவற்றை தவிர்ப்பது மிகவும் நல்லது. சகலதையும் தள்ளி வைக்கவும், போஸ்ட்போன் பண்ணவும். அன்பர்களே, முக்கியமாக உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருப்பின் அல்லது மீன ராசியில் சூரியன் சந்திரன் தவிர்ந்த ஏனைய பல கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் வக்ரகதியில் இதே மீன ராசியில் இருப்பின் உங்களுக்கான நற்பலன்களின் அளவு கூடுதலாகவும் வேகமாகவும் கிடைக்கும். சரி நேயர்களே, மகர ராசிக்கான வக்ர சனியின் பொது பலன்கள் கேட்டீர்கள். மீண்டும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது நியூசிலாந்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ கண்ணன். வணக்கம் நேயர்களே.